வணக்கம். என்னடா 2 பேக் நிறைய பொருளோட வந்திருக்காளேன்னு பார்க்குறீங்களா? இந்த 2 பேக் நிறையா நம்ம வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் தான் இருக்கு. ஆனால் இது எல்லாமே எனக்கு ஃப்ரீயாக கிடைச்சிச்சு. அது எப்படி உனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க? நான் இங்கே டெஸ்கோ அப்படின்ற ஒரு சூப்பர் ஸ்டோரில் ஒர்க் பண்ணுறேன். அங்கே இருந்து தான் எனக்கு இந்த கிராசரிஸ் எல்லாமே கிடச்சிச்சு. ஃப்ரீயாக எப்படி கிடச்சிச்சின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இப்போ ஆபிங்டனில் ஃப்ளட் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஃப்ளட் வந்துட்டனால இங்கே இருக்கிற கிராசரிஸ்லாம் வீணாக போயிடும் அப்படின்றனால எங்கள் எல்லாருக்குமே இதை வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்தாங்க. இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குன்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ராஸ்பெரிஸ் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். லைக் ஒரு 7 பாக்ஸஸ் ஆஃப் ராஸ்பெரிஸ் எடுத்திருந்தேன். எதுக்கு இவ்வளோ ராஸ்பெரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஜாம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக உங்கள் யாருக்காவது இந்த ஜாம் ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். கண்டிப்பாக அந்த ரெசிபியை நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு எப்போவுமே தேவைப்படுற டொமேட்டோஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து ஒரு 7 பேக்கெட் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அடுத்து இது வந்து லீக்ஸு. இது வந்து இங்கே வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் வந்து சிக்கன் அண்ட் லீக் பை வந்து கற்றுக் கொடுத்தாங்க. என்னோட கொலீக் தான் அவங்க. ஸோ அவங்க வந்து அது ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் அதை ட்ரை பண்ணதில் வந்து சிக்கன் அண்ட் லீக் பை எங்கள் வீட்டில் அடிக்கடி பண்ணுற ஒரு டிஷ்ஷாக மாறிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி வேணுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் 2 பாக்ஸ் ஆஃப் கிரேப்ஸ், ப்ரோக்கலி, இது ஆர்கானிக் ப்ரோக்கலி. அப்புறம் பார்த்தீங்கன்னா செரி டொமேட்டோஸ் 2 பேக் வாங்கி எடுத்திருந்தேன். அப்புறம் மஷ்ரூம்ஸ். அப்புறம் இது வேற எதுவும் கிடையாது, நம்ம ஊரில் அவரைக்கான்னு சொல்கிறாங்கல்ல, அதே அவரைக்காய் தான் இது. அவ்வளோதான், இந்த பேக் முடிஞ்சாச்சு. இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா இது கொத்தமல்லி. இது வந்து நான் கொஞ்சம் நிறையா பேக்ஸே வந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ நம்ம மல்லி சட்னி அந்த மாதிரி வந்து ஏதாவது பண்ணிக்கலாம். மல்லி துவையல், இது புதினா, மல்லி துவையல் அந்த மாதிரிலாம் பண்ணி நம்ம ஸ்டாக் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால இது வந்து ஒரு 6 to 7 பேக்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். இதெல்லாம் நம்ம ஊரில் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இது நீ எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இது வந்து இந்த ஒரு பேக்கில் வந்து இதில் 30 கிராம்ஸ் இருக்குது. இந்த 30 கிராம்ஸ் வந்து கிட்டத்தட்ட இங்கே வந்து 60 பென்ஸுக்கு விற்பாங்க. நம்ம ஊர் காசுக்கு படி பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபா வரும். 30 கிராம் கொத்தமல்லி 60 ரூபா இந்த ஊரில். ஸோ அதே மாதிரி புதினா எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் பேசில் லீவ்ஸ் நிறையா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து பெஸ்டோ சாஸ் பண்ணுறதுக்காக இந்த பேசில் லீவ்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். பெஸ்டோ சாஸும் நம்ம பண்ணி வந்து உள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்போ தேவையோ வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரீசரில் கூட போட்டுக்கலாம். நம்மளுக்கு எப்போ வந்து பாஸ்தாக்கு தேவைப்படுதோ அந்நேரம், பாஸ்தாக்கோ பீட்சாக்கோ எப்போ தேவைப்படுதோ நம்ம அந்நேரம் வந்து அந்த பெஸ்டோ சாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்று எடுத்திருக்கேன். அப்புறம் ஸ்பினாச் எடுத்துகிட்டு வந்தேன் ஒரு பேக். அப்புறம் இது வந்து ஹாட் டாக் ரோல்ஸ். அது மட்டும் இல்லாமல் 2 சாண்ட்விச் ரோல்ஸும் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் ஒரு பேக் ஆஃப் ஆரஞ்ச். அப்புறம் இது ஒரு நார்மல் ப்ராக்கலி. அப்புறம் மாம்பழம் இல்லைன்னா எப்படின்னு சொல்லி மாம்பழமும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இவ்வளோ பொருளும் எனக்கு இன்னைக்கு ஃப்ரீயாக கிடச்சிச்சு. மொத்தமாக இதோட காஸ்ட் எவ்வளோ இருக்குன்னா, டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 பவுண்டு கிட்டக்க வருது. ஸோ 60 பவுண்டுனா இன்னைக்கு விலைவாசிப்படி நம்ம ஊரில் 6600 ரூபாய் வரையும் நான் வந்து இந்த கிராசரிஸ்க்கு சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பொருளெல்லாம் எனக்கு ஏன் ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி இந்த ஊரில் இப்போ ஃப்ளட் வந்துக்கிட்டு இருக்கிறனால இந்த பொருள்லாம் வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஃப்ளட் வந்தனால வந்து எங்கள் ஸ்டோர் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ க்ளோஸ் பண்ணியிருக்கும் போது இந்த ஊரில் வந்து டேட் சிஸ்டம்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பொருள்லையுமே வந்து டேட் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த டேட் வரையும் தான் வந்து அவங்க வந்து ஸ்டோரில் வந்து அதை வச்சு வந்து செல் பண்ண முடியும். ஸோ அந்த டேட் வந்து இப்போது இந்த டேட் வந்து இன்னையோடு முடியுது அப்படின்னா லைக் எங்களுக்கு வந்து அதை வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. இது பழைய ஸ்டாக் வந்து அவங்க வந்து ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. மீட், ஃபிஷ் அந்த மாதிரி ஈஸியாக கெட்டு போகிற பொருட்கள் எதையுமே வந்து ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. எந்த பொருள் வந்து உள்ளே ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அந்த பொருளை மட்டும்தான் வந்து அவங்க ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஃப்ரீயாக கிடைச்ச இந்த பொருள் எல்லாத்தையும் தான் நான் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுவே எங்க 2 பேருக்கு இது வந்து ஒரு வாரத்துக்கு வந்து ரொம்பவே தாராளமானது தான். இது வந்து எதுக்காக இவங்க பண்றாங்க அப்படின்னா, ஃபுட் வேஸ்டேஜ் வந்து சேவ் பண்றதுக்காக தான் பண்றாங்க.
இந்த நிறைய பேர் இந்த ஊர்ல வந்து இந்த டேட் வந்து தாண்டிடுச்சுன்னா அந்த பொருளை அப்படியே எடுத்து டஸ்ட்பின்ல போடுறவங்களும் இருக்காங்க. அதே சமயம் இன்னொரு ஹாஃப் ஆஃப் த பீப்புள் கடைசி வரையுமே அந்த பொருள் வந்து கெட்டு போகாத வரையும் யூஸ் பண்ற பீப்புளுமே இருக்காங்க. நாங்க பொதுவாகவே டேட் பார்த்து பொருள் யூஸ் பண்ண மாட்டோம். உள்ள இருக்கிற பொருள் நல்லா இருக்கா அது மட்டும் தான் நாங்க பார்ப்போம். பொருள் நல்லா இருந்துச்சுன்னா நாங்க யூஸ் பண்ணுவோம். ஸோ எங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் செட் ஆகும். நீங்க எப்படின்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டேட்டை ஃபாலோ பண்ணுவீங்களா இல்லைன்னா உள்ள இருக்கிற பொருள் நல்லா இருக்குன்னு பார்ப்பீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல ஏன் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை.